ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இன்று பல பரீட்சை. இந்த போட்டி மழையால ரத்தாகி போச்சுன்னா யார் செமிஃபைனலுக்கு போவா? ஆப்கானிஸ்தானா, ஆஸ்திரேலியாவா? நல்ல வேளை மழை வந்து அவர்களுடைய மானத்தை காப்பாற்றியது. ஒருவேளை பங்களாதேஷுடனான போட்டி நடைபெற்றிருந்தால் அவர்களுடன் தோல்வியுற்று அவர்கள் நாட்டு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்திருப்பார்கள் பாகிஸ்தான் அணியினர். முஸ்லிம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரூம்ல இடம் கிடையாதுப்பா. இந்த மாதிரி ஒரு பதிலை கூறி சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார் முகமது ரிஸ்வானை பற்றி இமாம் உல் ஹக். மறுபடியும் போட்டியா? இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் 3 முறை மோதுகிறதா? அது யார் சொன்னா, எதற்கு சொன்னான்னு கேட்கிறீங்களா? BCCI தான் நடத்துகிறது T20 வடிவில் ஆசிய கோப்பை. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபில அதிகமான பரிசு தொகையை வாங்கிட்டு போறாங்க நம்முடைய பங்காளி நாடான பாகிஸ்தானும் பங்களாதேஷும். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு அணி ஒரு சதம் கூட அடிக்காத நபராக இருக்கிறாங்க. அந்த அணி யாருன்னு தெரியணுமா? தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இப்பெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், எந்த ஒரு கூகுள் பேஜ் எதற்கு சென்றாலும் சரி பாகிஸ்தானுடைய பெயர் தான் இந்த கிரிக்கெட் தரப்புல அடிபடுகிறது. காரணம் என்னன்னா 29 வருடங்கள் கழித்து சாம்பியன்ஸ் டிராஃபியை பாகிஸ்தான் நடத்துகிறது. அந்த வகையில் அவர்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். நம்முடைய நாடு கப்பு அடிக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். அந்த வகையில நேற்றைய மேட்ச் வந்து எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா நடக்கல, மழையால ரத்தாகி போயிருச்சு. ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்டவும் தோல்வி அடைஞ்சிருக்கு. மோசமான தோல்வி, அதுவும் ஃபீல்டிங்கும் சரியா பண்ணல, பேட்டிங்கும் சரியா பண்ணல, போலிங்கும் சரியா பண்ணல. அந்த வகையில அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு பேஸ்மெண்ட்டே ஆடி போயிருக்கிறது. யாருமே அவங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்ல. அவங்க வெளியே வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கல. நமக்கு தான் இந்த PR டீம்லாம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் அணியினரை பார்த்து. அவர்கள் வெளியே வரும்போது துபாய் மேட்ச்ல அந்த இடத்துல இந்தியா தரப்பிலும் வீரர்கள் வந்திருப்பாங்க. ஆனா அதை வந்துட்டு கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. அந்த வகையில் இவங்க சைலண்டா போயிருப்பாங்க. ஏன்னா இதற்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுடைய பிரதிபலன். ஆனா இந்த இடத்துல இன்னொரு நிகழ்வு சோகமாக நடந்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுடனான போட்டி வந்து மழையால ரத்தாகி இருக்கிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு பாயிண்ட் வந்து அம்பையர் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிட்ச்ல வடிகால் வசதி கூட இல்லாத காரணத்தினால 4 மணி அளவிலே போட்டி ரத்து செய்யப்பட்டது. அதுவும் இல்லாம நீங்க ஜெயிச்சா என்ன செமிஃபைனலுக்கா போக போறீங்க? அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களுக்கு சீக்கிரமா ஒரு பாயிண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். சாம்பியன்ஸ் டிராஃபில நடப்பு சாம்பியனா இருந்து முதல் சுற்றிலே வெளியேறி இருக்கக்கூடிய 2வது அணி பாகிஸ்தான் அணின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப முதல் அணி யாருன்னு தெரியணும்ல, வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆஸ்திரேலியா தான். 2013 சாம்பியன்ஸ் டிராஃபில ஜெயிச்சு 2017 முதல் சுற்றிலேயே வெளியே போயிருப்பாங்க 1 புள்ளிகளுடன். சேம் இது பாகிஸ்தான் எப்படி போச்சோ அதே மாதிரி தான். ஆனா இன்னொரு சாதனையும் புரிஞ்சிருக்கிறாங்க. 2000 சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்தினது கென்யாவும் சவுத் ஆப்பிரிக்காவும். அந்த வகையில அதுல கென்யா வந்து ஒரு மேட்ச் கூட வெற்றி பெறாம வெளியே போயிருப்பாங்க. அந்த வகையில மீண்டும் பாகிஸ்தான் 2025 இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலங்க, அப்படியே வெளியே போயிருக்கிறாங்க. இதுல இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கிறதுக்கு முன்னாடி முத்தரப்பு போட்டின்னு சொல்லிட்டு நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கூடவும் நடந்தது. அதுல ஃபைனல் வரைக்கும் போயிட்டு நியூசிலாந்து கிட்ட தோத்து போயிருப்பாங்க பாகிஸ்தான் அணி. ஆனா அதற்கு முன்னால் ஒரு சீரீஸ்லாம் நடந்திருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கூடவும் நியூசிலாந்து கூடவும். அப்படி நடக்கிற பட்சத்துல நியூசிலாந்து கூடவும் அவங்க இடத்திலே வாஷ் அவுட் பண்ணுவாங்க டெஸ்ட் தொடர், ODI தொடர்னு சொல்லிட்டு. சவுத் ஆப்பிரிக்காவையும் அவங்க இடத்திலே வாஷ் அவுட் பண்ணுவாங்க ODI தொடர. இந்த மாதிரிலாம் ஜெயிச்சுட்டு தொடர்ந்து முத்தரப்பு போட்டியிலையும் தோல்வி, இன்னைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் முதல் சுற்றிலே வெளியேறி இருக்கிறாங்க. இதனால மக்கள் எல்லாருமே தீவிரம் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, நியூசிலாந்து மேட்சை தோத்தப்பவே அவங்க சேர் எடுத்து உடைச்சாங்க அவங்க நாட்டு மக்கள். அதுவும் இல்லாம ரசிகர்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க. ஏன்னா கிரிக்கெட் மூலமாக நம்முடைய மானம் தக்க வைக்கப்படும். நம்ம பொருளாதாரத்துல வீழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வெற்றி நம்மள புத்துணர்ச்சியுடன் செயல்பட வைக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த வகையில இந்தியாவுடன் அந்த வெற்றியை ருசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, பிரதமர் உட்பட நீங்க ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் அமைப்பின் தலைவர் உட்பட, பயிற்சியாளர் உட்பட நாங்க ஜெயிப்போம்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல ஜெயிக்காம போனதுனால உலகம் முழுக்க, அதாவது பாகிஸ்தான்லயும் இந்தியாவிலையும் இந்த இரு நாடுகளிலுமே LED டிவியை வச்சு எல்லாருமே இந்த மேட்சை பார்த்தாங்க. வேற எந்த நாட்டிலுமே இந்த மாதிரிலாம் நடக்குது. அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல. அதுல தோல்வியுற்றதுனாலதான் இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் வெடித்து இருக்கிறது. இதுல சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு அணி 100 அடிக்காம வெளியே போயிருக்குதுப்பா. எந்த அணின்னு கேட்குறீங்களா? பாகிஸ்தான் அணி தான். ஏன்னா எல்லா அணிகளிலும் உள்ள பிளேயர்கள் ஒருத்தராச்சும் சதம் அடிச்சு
அவங்க அணி சார்பா அவங்க முன்னிலைப்படுத்திருப்பாங்க. இந்தியா சார்பில் விராட் கோலி 100 அடிச்சிருப்பாரு, சவுத் ஆப்பிரிக்கா சார்பில் ரிக்கல்டன் அடிச்சிருப்பாரு, இங்கிலாந்து சார்பா ஜோ ரூட் அடிச்சிருக்கிறாரு, டக்கெட் அடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா சார்பாக இங்கிலீஷ் அடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அணிக்கு சார்பாக யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்கிறாரு. இதுலயும் கொஞ்சம் கீழே இவர்களை விட பலம் குறைந்த ஒரு அணியாக கருதப்படுகிற ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல கூட அடிச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல ஹிர்தாய் 100 அடிச்சிருப்பாரு, இதுல ஜாட்டன் 100 அடிச்சிருப்பாரு ஆப்கானிஸ்தான்ல. அந்த வகையில பாகிஸ்தான்ல யாருமே 100 அடிக்கல. அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே பாபர் அசாம் 100 அடிப்பாருன்னு சொல்லிட்டு தான். ஆனா அந்த பாபர் அசாம் வந்து கை கொடுக்காத காரணத்தினால இவர் கிங் கோலி இல்ல, ஏன்னா கிங்ன்ற பேரை பிஆர் டீமை வச்சு இவர் விளம்பரம் பண்ணிக்கிறாரு. அந்த வகையில இதை அவர் பண்ணக்கூடாது, ஃப்ராட் பாபர் அசாம் சொல்லிட்டு அவர்கள் நாட்டு ஹபீஸும் ஹஃப்ரிடியும் குறை சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம பாகிஸ்தான் தரப்புல இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் 22 மந்திரவாதிகளை வைத்து தானே இந்தியா டீம் எங்களை தோக்கடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பலையே உண்டு பண்ணி இருக்கிறாங்க. இந்த வகையில பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் கிட்ட மீண்டு வந்தது, அதாவது மழையின் மூலமாக அந்த மேட்ச் ஆடாம வந்ததுனால மக்கள் கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்காம தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லா விளையாட்டு வீரர்களும் குறை சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி முகமது ரிஸ்வானை பற்றி ஒரு சர்ச்சை கிளப்பி இருக்கிறார்கள். என்னன்னா முஸ்லீம் இல்லாதவங்க ரூமுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டதாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. இது யார் சொன்னான்னா ஹிமாம் உல்லாக். அப்படி ஓபனரா இருக்கிற பட்சத்துல சில மாதங்களுக்கு முன்பு மீடியாக்கள் இருந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, எங்க உங்களுடைய தலைமை பொறுப்பு எப்படி இருக்கிறது, இங்க எல்லாருமே தலைமை பொறுப்புக்கு அடிச்சு நிறுறாங்க, அதுலயும் பாத்தீங்கன்னா முற்றிலுமா ரிஸ்வான் வந்து செமையா செயல்படுறாரு, எப்படிப்பா சொல்றீங்க, இப்ப வேற எந்த அணியாவது இருந்தா உங்களுடைய தலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா அவர் நல்லா பயிற்சி செய்ய சொல்றாரு, அதுவும் இல்லாம எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, ஃபீல்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்றாரு, நம்ம டீமை எப்படி யூனிட்டியா வச்சிருக்கணும்னு சொல்றாரு, ஒற்றுமையா செயல்பட்டாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாருமே அவங்க மேல தெளிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஹிமாம் உல்லாக் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நமாஸ் பண்றதுக்கு தனி ரூமை எடுப்பாரு, என்ன டைமுக்கு பண்ணணும், எந்தெந்த டைமுக்கு வெளியே போகணுன்றத அவர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி நமாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் அதை சஜஸ்ட் பண்ணுவார். முஸ்லீம் இல்லாதவங்க அந்த ரூமுக்கு வராதபடி சேர்க்காதபடி ஒரு சட்டத்தை போடுவார். இந்த மாதிரி நமாஸ் பண்றதுக்கு வழிபாடு பண்றதுக்கு மட்டுமே இவங்க நேரத்தை செலவிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன பதிலால இந்த சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. பயிற்சிக்காக அவர்கள் நேரம் ஒதுக்கவில்லை போல, ஆகையினாலதான் தோல்வியுற்று இருக்கிறாங்க. ரெய்னா கூட முகமது ரிஸ்வான் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர் ஏதோ வேண்டாரு அவங்களுடைய கடவுளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்திருப்பார். இப்ப அவங்க தோற்று போனதுனால இது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அந்த வகையில ரிஸ்வான் அவர்கள் ஒரு பயிற்சிக்காக ஈடுபட்டு இருக்க வேண்டும், இந்த மாதிரி நமாஸ் வழிபாடு பண்ணுவதற்காக இவ்வளவு காலம் செலவு செய்திருக்க கூடாது சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இமாம் உல்லாக் மேலதான் தவறு. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி என்ன, தலைமை எப்படி இருக்குதுன்னு தான் கேட்டாங்க. அதற்கு பயிற்சியை பற்றி சொல்லி இருக்கலாம், இல்ல மேட்ச்ல என்ன நடக்குதுன்றத பத்தி சொல்லி இருக்கலாம். நமாஸ் பண்றது அவர்களுடைய விருப்பம், அவங்களுடைய மத நம்பிக்கை, அதை யாரும் வந்து குறை சொல்லக்கூடாது. ஆனா இந்த இடத்துல கேட்ட கேள்விக்கான பதில சொல்லி இருக்கணுமே தவிர தகாத பதில சொன்னதுனால இப்ப அது சர்ச்சையா மாறி இருக்கு. இதனால ரிஸ்வான் மேல ஒரு மதிப்பு குறைந்தப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட்ல மத அரசியலான்ற ஒரு எண்ணமும் ஊறி போயிருக்கிறது. இன்னொன்றையும் ஒரு சான்றா சொல்றது என்னன்னா, ஆப்கானிஸ்தான் அணியை பாருங்க எவ்வளவு ஒற்றுமையுடன் விளையாடுகிறார்கள். தோற்றாலும் பரவாயில்லை, நாங்க வளர்ந்து வரக்கூடிய அணின்னு சொல்லிட்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பார்ட்டிசிபேஷனோட செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தையும் பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பேசி இருக்கிறாங்க. ஓகேப்பா, மத அரசியல்ல பாகிஸ்தான் செயல்படுது, பங்களாதேஷுடன் போட்டி ரத்தாகி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆகையினால அவங்க ஒரு பாயிண்டோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது பரிசு தொகையோட போறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஐசிசி விதி என்ன சொல்லுகிறது நாம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி இந்த மொத்தமா செலவு வந்து பாத்தீங்கன்னா 60.2 கோடி. இந்த 2 கோடியில 19.05 கோடியை முதல் பரிசாகும், இரண்டாவது பரிசு 9.78 கோடி. அதே மாதிரி செமிஃபைனல்ல தோல்வியுற்ற அணிகளுக்கு எல்லாம் 4.98 கோடிகள் வழங்கப்படும். இப்ப 7வது 8வது பிளேஸ்னு ஒரு அணி பிடிக்கும்ல, அதுதான் பங்களாதேஷ் பாகிஸ்தான். இவர்கள் தான் 2.31 கோடியை அவங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க. ஏன் இந்த பரிசுன்னு கேட்டீங்கன்னா, இது பரிசுன்னு சொல்ல முடியாது, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில பங்கேற்ற அணிகளுக்கான ஒரு தொகையா தான் அதை கொடுப்பாங்க. 1.22 கோடி கொடுப்பாங்க. அந்த வகையில பங்களாதேஷ் பாகிஸ்தானும் சேர்ந்து 2.31 கோடியை எடுத்துட்டு போவாங்க. ஜெயிக்கலனாலும் அவங்களுக்கான பரிசு தொகை இப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஐசிசி. இதெல்லாம் வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்திருப்பார்கள். அந்த வகையில தான் அவங்களுக்கு இவ்வளவு பரிசு தொகை கொடுக்கப்பட்டது. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இப்போதைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் தான். இவர்கள் 2 பேர்ல யார் செமிஃபைனலுக்கு வரப்போறா, மழை வந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இதுல இருக்கிறது. ஏன்னா குரூப் பில சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி செமிஃபைனலுக்கு போயாச்சு. இதற்கான காரணம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. 90% உறுதியாகிவிட்டது. ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் 2 பேருமே மோதுறாங்க.
மோதும் போது மழை வந்து குறுக்கிட்டதுனால டிரா பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்தா ஆஸ்திரேலியாவுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும், ஆப்கானிஸ்தானுக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஜெயிச்சு 2 பாயிண்ட் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில 3 பாயிண்ட் கிடைச்சா நெட் ரன் ரேட் அடிப்படையில சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிடுவாங்க. ஆஸ்திரேலியா 4 பாயிண்ட் என்ற அடிப்படையில அவங்களும் செமிக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ஒருவேளை ஆஸ்திரேலியா தோத்துட்டா, ஆஸ்திரேலியா தோல்வியுற்றால் அவர்கள் 3 பாயிண்டோட நின்னுடுவாங்க. ஆப்கானிஸ்தான் 4 பாயிண்ட் பெறுவாங்க. அந்த வகையில நெட் ரன் ரேட் அடிப்படையில ஆஸ்திரேலியாவோட சவுத் ஆப்பிரிக்கா அதிகமா இருக்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலுக்கு போவாங்க. ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டு ஆப்கானிஸ்தானும் செமிஃபைனலுக்கு போவாங்க. இந்த வகையில தான் சிச்சுவேஷன் இருக்கிறது. அந்த இடத்துல ராவல்பிண்டி கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 20% to 70% மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய மேட்ச் தடைப்பட்டு போயிருக்கிறது. அந்த வகையில இந்த மேட்ச் தடைப்பட்டு போனா பாதகம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தான். கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு கிடையாது. அவர்களுக்கு சாதகமாக தான் அமையும். அவங்க கண்டிப்பா வேண்டிட்டு இருப்பாங்க, நமக்கு மழை வந்தால் நல்லா இருக்கும். மழை வந்து நிறைய பேருக்கு ஆபத்தையும் விளைவிக்கிறது, ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது. அந்த வகையில இன்றைய மழை வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஆபத்து, ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ஷ்டம். அந்த வகையில கிடைச்சா அவங்க செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. செமிஃபைனல் போனா ஆஸ்திரேலியாக்காரனுங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும். ஒத்த காலை வச்சுக்கிட்டு நோண்டி நோண்டி அடிச்சு 201 ரன் அடிச்சிருப்பாரு மேக்ஸ்வெல். மறுபடியும் அந்த கேள்வி கேட்டதுக்காக தான் ஷாஹித் வந்து ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஷாஹித் வந்து கோபப்பட்டு இருப்பாரு. நாங்க மேக்ஸ்வெல்லுக்கு எதிராக மட்டும் திட்டம் தீட்டல, ஏன் நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க? 11 பேருக்கு எதிராக தான் நாங்க திட்டம் தீட்டி இருக்கோம். ஒரு அணி இன்னொரு அணிக்கு எதிராக தான் திட்டம் தீட்டுமே தவிர ஒற்றை நபரை மட்டும் நாங்க டார்கெட் பண்ணி விளையாட வரல. எங்களோட திறமை எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அவர் கோபப்பட்டு எழுந்து போயிருக்கிறாரு. அந்த வகையில ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இன்றைய மேட்ச் நடக்குது. அதுல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மழை பெய்யுமா பெய்யாதா. அவர்களுடைய திறமை அப்பாற்பட்ட விஷயம். மழை பெய்யாம இருந்தாலே யார் உண்மையான வெற்றியாளர்ன்றது தெரிஞ்சு போயிடும். ஆல்ரெடி பாகிஸ்தான் நிறைய மேட்சஸ் தோல்வியுற்றாங்க. அதுலயும் இந்தியா கூட தோல்வியுற்றது தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. அந்த வகையில இப்ப ஏசியா கோப்பை வேற வரப்போகிறது. 2025 செப்டம்பர் 2வது வாரம் முதல் 4வது வாரம் வரை நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல இந்திய மண்ணில நடக்கல, ஏன்னா பிசிசிஐ தான் நடத்துது. அப்படி நடத்தினா இந்தியா தானே நடத்தணும்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. வெளிநாட்டுல தான், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போது 8 அணிகள் பங்கேற்கிறது. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், ஐக்கிய அரபு அமீரகம், இந்த மாதிரி 8 அணிகள் அதுல மோத போகிறாங்க. அந்த 8 அணிகளை 2 பிரிவுகளாக பிரிச்சு, குரூப் ஏ குரூப் பின்னு பிரிச்சு 4 அணிகள். அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 4 அணிகள் இருந்து 2 அணிகள் எடுத்து 4 சூப்பர் 4 உருவாக்குவாங்க. சூப்பர் 4ல ஒரு அணி 3 அணிகள் கூட மோதணும். அந்த வகையில 3 அணிகளுடன் மோதும் போது பாகிஸ்தான் கூட அந்த இடத்துல மோதணும். அதே மாதிரி அந்த 8 பிரிவுகள்ல 2ஆ பிரிச்சாங்கல்ல, அந்த 2 பிரிவுகள்ல ஒரே பிரிவுல இந்தியா பாகிஸ்தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு முறை மோதுவாங்க. இந்த சூப்பர் 4 சுற்றுலயும் ஒரு முறை மோதுவாங்க. இந்த சூப்பர் 4ல 2 இடத்தை பிடித்தால் பாகிஸ்தான் மறுபடியும் இந்தியா கூட ஃபைனல் ஆடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 3 முறை மோதக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னா பிசிசிஐக்கு கல்லா கட்டும். ஏன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடக்க போகுதுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரி முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, பாகிஸ்தானும் வருவாங்க, இந்தியா தரப்புலையும் வருவாங்க. எப்படி ஆட்டம் சூடு பிடிக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தாங்க. அந்த ஆசிய கோப்பையை கூட விட்டுருங்க, இவங்க 2 பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்ற ஒரு வெறிதான் எக்கச்சக்கமா இருக்குமே தவிர, அந்த வகையில பாகிஸ்தானுடைய அந்த இப்போ கலைந்திருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் வந்து மறுபடியும் கட்டணும்னா இந்தியா கூட ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு சூழல்னால இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியோட தான் ஆட்களை செட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பயிற்சியாளர் மாற்றக்கூடிய ஒரு வேலையில இறங்கி இருக்கிறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு பயிற்சியாளரை மாற்றுறாங்க. யாருமே அந்த இடத்துக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பயிற்சியாளர் யாருமே அங்க போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க சரியா சம்பளம் கொடுக்கறது இல்ல, அதுவும் இல்லாம அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. அந்நாட்டு வீரர்களே இனி பயிற்சியாளராக செயல்படுவாங்கன்ற ஒரு எண்ணம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆசிய கோப்பையில யார் ஜெயிப்பாங்க, அதுவும் இல்லாம இன்று நடக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியா மேட்ச்ல மழையால ரத்தாகாம இருந்தா யார் ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.